பிரைஸ் தி லார்ட். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமாங்க, ஆபத்து காலத்துல நம்ம எப்பயுமே சோர்ந்து போக கூடாதுங்க. நம்ம எப்பயுமே நம்மளுக்கு இந்த ஆபத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். இந்த ஆபத்துல இருந்து நம்ம மீட்டு எடுத்து நம்ம நன்மையாய் நம்மளை மாற்றுவாருன்னுட்டு நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெயத்தோடு நம்ம இருக்கும்பொழுது எந்த நேரத்துலயும் நம்ம குறுகியே போக மாட்டோங்க. எந்த நேரத்துல நம்ம சோர்ந்தே போக மாட்டோங்க. இந்த வேதத்துல கூட கிதியோன்னுட்டு ஒரு மனுஷன் இருக்காருங்க. அவரு கூட அந்த மீதியானவர்களை கையில இஸ்ரவேலை அடிமையா இருக்கும் பொழுது கூட போய் மீட்டு எடுக்கிறாருங்க. அந்த நேரத்துல கூட அவர் பலன் குறுகி போலங்க. எத்தனையோ போர் வந்த பொழுதும் அவர் அந்த இடத்துல இருந்து விலகி போகாம எப்படியாவது அந்த ஜனத்தை மீட்டு எடுக்க வேண்டும் என்று அவரு போர் செய்யறாருங்க. அவர் அந்த இடத்துல போய் சண்டை போடும் பொழுதும், அவரை எந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதும் அவரை மேற்கொள்ள வந்தாலும் ஆனாலும் அவர் மற்றவங்க கையில அவரை ஒப்பு கொடுக்காம, மற்றவங்க கையில அவர் மாட்டிக்காம, அவர் தைரியமாய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கர்த்தர் அவருக்கு பலனா இருந்து அந்த மீதியானவர்கள் கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டு எடுக்கிறாருங்க. நம்ம கூட எந்த சூழ்நிலை வந்தாலும், குடும்பத்திலயா இருந்தாலும், வேலை ஸ்தலத்துல இருந்தாலும், என்ன ஆபத்து வந்தாலும் நம்ம குறுகி போகாம நம்ம ஜெயத்தோடு நம்ம வெளியே வரணுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமா உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.